ஹலோ ஃபேமிலிஸே, சாரி அந்த பையன் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள். ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பால் கறக்கும்போது என்னென்னலாம் பிரச்சனை ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம்னா மாடு வரைக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காது. அதாவது ப்ரெக்னென்ட் ஆகி ஃபஸ்ட் டைம் கன்று போட்டதுக்கப்புறம் யாராச்சும் அதில் பால் கறந்தா இல்லை கண்ணுக்குட்டி குடித்தாவோ அது என்ன பண்ணணும்னு பார்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாம் டைரெக்டாக பார்த்திங்கன்னா மற்ற மாட்டில் கறக்கிற மாதிரி காம்பை தொட்டு கறந்தால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மூஞ்சி கைகாலெலாம் உதச்சிட்ரும், கைகாலம் உடஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு ஆள் நிற்க வச்சுருங்க. நிற்க வச்சு மூக்கெல்லாம் கை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு கண்ணுக்குட்டி பக்கத்தில் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி மாட்டு மேலேருந்து தடவி நேராக காம்பை தொட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கறந்து பழக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது பாட்டுக்கு பழகிடும். ஏன்னா இது வரைக்கும் யாருமே அது பால் கறந்துருக்க மாட்டாங்க. அதுக்கு அது என்னமோ பண்ணுறாங்கன்னு நினச்சி பார்த்தா பயந்துடும். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காம்பை தொட்டு லைட்டாக கொஞ்சம் கறந்து கீழே விட்டிங்கன்னா அப்புறம் அப்படியே அது பழகிடும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே நேற்று நைட்டு கன்று போடுச்சு. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே. ஸோ இது சீம் பால் தான் வரும். முதல் நாள் சீம் பால், ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா வெடிபால் ஆட்டம் வரும், மூணாவது நாள் கொஞ்சம் வெடிபால் நாலாவது நாள் பார்த்திங்கன்னா நல்ல பால் நம்மளுக்கு திரும்பிடும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீம் பால் கலக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணோம். நான் பார்த்தீங்கன்னா எப்போ போட இது தலையீத்துமானு காட்டி நிற்கல. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டுருக்குறோம். நீங்கள் இது மாதிரி முன்னாடி ஆள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கறக்க ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாடு என்ன ஆகுன்னா சுற்றிகிட்டே இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு சுற்றும் நம்ம கறக்கவே முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஆள் நிற்க வச்சு மூக்கடாங்க கயிறை பிடிக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி இந்த வீடியோவில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாடு நிற்குது, கொஞ்சம் நேரம் நிற்குது, காம்பை தொட்டு பால் கறக்க வரைக்கும் கொஞ்சம் நேரம் நிற்குது. அப்போ பார்த்தீங்கன்னா காலை தூக்கும். நான் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். டக்குன்னு காலை தூக்கும்போது கையை எடுத்துடணும், போசி எடுத்துடணும். அப்படி இல்லைனா போசி கீழே பாலில் வேஸ்ட்டாக போயிடும், கையை பார்த்தீங்கன்னா உடச்சி விட்ரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி அது பார்த்தீங்கன்னா கிடாரி கன்று. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா போட்டு ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பால் குடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்கன்னா உதவிக்கிறது பார்த்தீங்களா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த கண்ணுக்குட்டி அவுத்துவிட்டோம். அது இந்த சைடு குடிக்கிட்டோம், நாங்கள் அப்படியே அந்த சைடு கலந்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்படி அவுத்துவிட்டோம். ஸோ இந்த கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்துச்சு. மாடு பார்த்தீங்கன்னா காலை தூக்கில் ரொம்ப கேப் விட்டுச்சு கால் தூக்குறதுக்கு. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலந்துட்டோம். பால் பார்த்தீங்கன்னா தெரியும், மஞ்சள் கலர் தெரியுது பார்த்தீங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது சீம் பால். ஸோ அது நீங்கள் காய வச்சிங்கன்னா கேக்கு மாதிரி வரும். அது பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும் தான், ஃபஸ்ட் நாள் மட்டும் தான் கன்று போட்டு அன்றைக்கி வரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 75% பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் வச்சுக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மோஸ்ட்லி 75% பார்த்தீங்கன்னா நம்ம கன்றுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம், மீதி பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துக்குவோம். ஸோ இன்றைக்கி நமக்கு கன்றுக்குட்டி குடித்தது இவ்வளோ தான் நமக்கு கிடச்சி இன்றைக்கி. ஸோ மடி பார்த்தீங்கன்னா லைட்டாக வீங்கி இருக்கு, அது என்னன்னு தெரியல. இது கொஞ்சம் டாக்டர் கூப்பிட்டு பார்க்கணும். ஒரு சைடு லைட்டாக கல் மாதிரி இருக்குது, அது ஏதோ சிறப்பு அதிகமாக வரும்போது இருக்குது, கொஞ்சம் கல் மாதிரி ஆகிடுச்சு, நீர் கட்டிங்கிறது டாக்டர் கூப்பிட்டு பார்த்தா தெரியும். இது எல்லா மாட்டுக்கும் எப்பாச்சும் ஏதாவது மாட்டுக்கு மாதிரி அதிகமாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் அப்போ தலையும் கூப்பிட்டு டாக்டர் ஊசி போட்டார். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இது நல்ல பால் எவ்வளோ கறக்குன்னு காமிக்கிறேன் வாங்க.